கிறிஸ்துவின் அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் 1 அரசர்கள் அதிகாரம் 18 இறைவசனம் 38. உடனே ஆண்டவர் நெருப்பு கீழே இறங்கி வந்து எரிவளியும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்றச் செய்தது என்றார். இதுல இஸ்ரேல் மக்கள் அந்த ஆகாபு என்ற அரசன் ஆண்ட காலத்துல அங்க பஞ்சம் விளைவித்தது. அங்க மழை சரியா வரல. ஆனால் ஆகாபு பாகாலை என்ற தெய்வத்தை வணங்கினார். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மக்களையும் அவர் வணங்க சொன்னார். ஆனால் இஸ்ரேல் மக்கள் அவங்க பாகாலை வணங்கல. பாகால் என்பது சிலை வழிபாடு. வணங்கல. அதனால அவரு இஸ்ரேல் தேவனை தான் அவங்க நம்பினாங்க. அப்போது அந்த ஆகாபு அரசன் ஆண்ட காலத்துல 450 இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். ஆனா இங்க தேவன் இஸ்ரேல் தேவனுக்கு ஒரே இறைவன் எலியா மட்டும் தான் இருந்தார். எலியா என்ன சொல்றாரு, ஒரு சவால் வர்றாரு. நான் சொன்ன மழை வரும், ஆனா நீங்க உங்க இறைவாக்கிய வச்சு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நானும் எங்க இஸ்ரேல் தேவனை கூப்பிடுறேன். யாருக்கு நெருப்பு வருதோ அவங்களுக்கு தான் இஸ்ரேல் தேவனை கும்பிடணும்னு சொல்றாரு. ஆகாப் என்ன பண்றாரு, அங்க எரிபொருளை கட்டி கற்களை வச்சு மணல்களை வச்சு எல்லாமே வச்சு என்ன பண்றாரு, அந்த 450 இறைவாக்கியங்களை அவங்க கும்பிடுறாங்க, இவனை வேடுறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க. அப்போ நெருப்பு வரல. அதனால அவங்க வெறுத்து போயிடுறாங்க. வெறுத்து போச்சு, சட்டையெல்லாம் கீழ் செய்யறாங்க. ஆனால் அதே எலியா என்ன பண்றாரு, அதே மாதிரி இஸ்ரேல் தேவனை அழைத்து அவரு வேண்டாரு, பாடுறாரு, ஜெபிக்கிறாரு. அப்போது நெருப்பு அந்த எரிபொருளை சுட்டெரித்தது. உண்மையான தேவன் இஸ்ரேல் தேவன் என்று நம்பினார்கள். அதுக்கப்புறம் அந்த நாட்டிலிருந்து பஞ்சம் விலகி மழை வந்தது, பஞ்சம் போச்சு. இதுல நம்ம தெரிஞ்ச வேண்டிய இல்லைன்னா, சிலை வழிபாடு நம்ம பண்ணாம, நம்ம யார் பேச்சும் எதுவும் கேட்காம, நம்ம எப்போதும் இஸ்ரேல் தேவனை நம்பணும். இஸ்ரேல் தேவனுடைய வார்த்தைகள் இன்னைக்கு எலியா எப்படி கூப்பிட்டா நெருப்பு அந்த எரிபொலிகளை சுட்டெரித்ததோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் இஸ்ரேல் தேவன் நம் குடும்பத்தையும் நம்மளையும் நம் பிள்ளைகளையும் எல்லோரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.